மக்களை இரண்டாம் தர குடிமக்களா ட்ரீட் பண்றதுல எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இரண்டாம் தர குடிமக்களை யாரு ட்ரீட் பண்ணா? அவங்க எங்களை பண்றாங்களா தமிழர்களை? நாங்க தமிழர்கள் அவங்கள பண்றோமா? வந்தா அப்படி ஆயிருமோ அப்படின்ற ஒரு நான் தான் சொல்றேன், பேரன்புக்காரங்கிறேன். அச்ச உணர்வு இருக்கு. அச்ச உணர்வு அது தேவையற்றதுங்கிறேன். என் கட்சியில யாரு போட்டியிடல? கன்னடரா, தெலுங்கரா, மலையாளியா, இல்ல சௌராஷ்டிராவா? யாரு போட்டியிடல? ட்ரம்ப் வந்தாலே சீட்டு கொடுக்க தயாரா இருக்கேன். நீங்க ஒபாமா வந்தாலே ஒரு தொகுதியை கொடுத்து நிறுத்த தயாரா இருக்கேன். நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நமக்கு அரசியல் கோட்பாட்டை புரிஞ்சுக்கணும். கட்சி எல்லா மக்களுக்கும், கட்சி எல்லா மக்களுக்கும், அரசியல் எல்லா உயிர்களுக்கும். ஏன்னா எங்க கோட்பாடு எல்லா உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்கிற சேவையும் தான் அரசியல். இது எங்க கோட்பாடு. தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழனுக்கு. ஏன்னா இந்த ஒரு நிலம் தான் எனக்கு இருக்கு. இதை ஒன்றை கொடுத்துட்டா கஷ்டம். இரண்டாம் தர குடிமக்களா யார் நடத்துறா அப்படிங்கிறது. வணக்கம் அப்படிங்கிறது என் மதத்துக்கு எதிரானது. நான் வணக்கம் சொல்ல மாட்டேன். இது யாரு? முதத்தர குடிமக்களா? முதத்தர மக்களா? மதம் மாறினோடனே தமிழ் பேரை பிடிக்கிட்டு இங்கிலீஷ் பேரை சொல்லுறானே, இது யாரு? முதத்தர குடிமக்களா? நாங்களும் அவங்களும் கேட்க எங்க போய் கேட்கலாம்? வந்தோடனே சர்ச்சு கிட்ட வரலாமா? சர்ச்சு கட்டி பொங்கலுக்கு எத்தனை கரும்புக்கும் எத்தனை வெள்ளம்க்கும் சர்ச்சை சுத்தி எத்தனை விவசாயிகள் வரும்? சர்ச்சுக்குள்ள அர்ச்சனை தட்டு போமா? ஒரு அர்ச்சனை தட்டுல 15 விவசாயி வாழ்றோம். அர்ச்சனை தட்டு உள்ள போமா? ஒரு அரளிப்பூ உள்ள போமா? அரளிப்பூ மாலை ஆகுமா? காசாகுமா? அருகும்புல் உள்ள போமா? தமிழ் உள்ள போமா? தமிழ்ல கூட பேர் வைக்க கூடாது. இரண்டாம் தர குடிமக்கள் யாரு பேசிட்டு இருக்க? கன்னடத்துக்காரனையும் பீகார்காரனையும் குஜராத்துக்காரனையுமா? அப்ப இங்க இருக்கிற தமிழை பிடிக்கிட்டு இங்கிலீஷ்ல பேரை சொல்லுவான். குஜராத்துக்காரன் எவனுமே, கன்னடக்காரன் எவனும், ஆந்திரக்காரன் எவனும் தமிழ் பேரை பிடிக்கிட்டு தெலுங்கு பேர்ல சொல்லல, தமிழ் பேரை பிடிக்கிட்டு கன்னடம் பேரை சொல்லல. ஆனா இங்க இருக்கிறவன் தான் தமிழ் பேரை பிடிக்கிட்டு இங்கிலீஷ் பேரை சொல்லுறான். இங்க இருக்கிறவன் தான் தமிழ் பேரை பிடிக்கிட்டு உருதுல பேரை வச்சிடறான். இங்க இருக்கிறவன் தான் ஹிந்து பெண்ணை அபபக்கருக்கு கட்டி கொடுத்தான். நீ பேசுற இரண்டாம் தர குடிமக்கள் முதல் தர குடிமக்கள் அரசு அதிகாரத்துல ஏற்பாகலாம். தமிழ்ல பேர் வச்சவன் தான் அரசு பண்ணி வழங்கப்படும். அறிவிக்க முடியுமா? சின்னத்துல இருக்கிற கோபுரத்தை எடுக்க தெரிஞ்சவனுக்கு, அதனால தமிழை வளர்த்தலாம்னு தெரிஞ்ச உங்களுக்கு தமிழ்ல பேர் வச்சா தான் அரசு பண்ணி வழங்கப்படும். அப்படின்னா தான் தமிழை வளர்க்க முடியும். யாரும் இங்கிலீஷ்லயோ பிற மொழியில பேர் வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற என்ன வரல பத்தியா? அப்ப நீ யார்? நீ தான் தமிழுக்கும் தமிழருக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிற துரோகி. தமிழ் தேசியம் தான்.